சர்வ வியாபியே தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளில் தொடங்குவோம். லேவி ராகமம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசீர்வதித்து என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நாளையும் தளத்தையும் நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை கனம் பண்ண வேண்டும். ஓய்வு நாளை பற்றி அடிக்கடி கூறப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதை மறந்துவிட்டால் இஸ்ரவேல் புத்திரருக்கு பலவிதமான சோதனைகள் வரலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஆசரிப்பு கூடாரமோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயமோ இல்லை. கர்த்தர் சர்வ வியாபியாக இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் கர்த்தருடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மிடத்திலே இருக்கிறது. நாம் கர்த்தரை எங்கு வேண்டுமானாலும் அவரை ஆராதிக்கலாம், தொழுது கொள்ளலாம், ஜெபிக்கலாம். அவர் நமக்கு சர்வ வியாபியாயிருந்து சகலத்தை செய்வார். ஆமென்.